உங்கள் வீட்டில் பூசணிக்காய் இருக்கா? இதை முயற்சித்துப் பாருங்கள் உறவுகளே. பழைய சாதத்திற்கு கடித்துக் கொள்ளலாம். வெள்ளை எள் தூவி லஞ்ச் பாக்ஸ் வைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடுங்கள். குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு பூசணிக்காய் தோல் சீவி விட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சுடுதண்ணீரில் உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தண்ணீர் வடித்த பின் சோள மாவு அல்லது அரிசி மாவு சேர்த்து நன்றாக கலக்கவும். பின் 2 முட்டை கலக்கி அதில் பூசணிக்காய் பிரட்டி எடுத்து பின்னர் சூடான எண்ணெயில் பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் தக்காளி சாஸ் ஊற்றி சிறிது நேரம் வதக்கவும். பின்னர் பொரித்து எடுத்த பூசணிக்காய் சேர்த்து நன்றாக கலக்கவும். அருமையான சுவையில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.